எப்பமா அப்பா வருவாரு? ஆல்ரெடி நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். எந்த இடம்னு சொல்லுங்க, நானே வரேன். நீங்க கூட்டிட்டு போய் ஸ்பீச் தெரப்பிய சொல்லி கொடுங்க. ஏதோ ஒரு அதிர்ச்சியில தான் அவளுக்கு பேச்சு வராம போயிடுச்சான். என்னாச்சு? எதுக்கு அழற? அனு ஞாபகம் வந்துருச்சா? கடவுள் ஒன்னு சோதிச்ச மாதிரி யாரையும் சோதிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டம். யாழ்னி, கவலைப்படாதடா, எல்லாமே சரியா போயிடும். சரி, நாம இப்போ டாக்டர் சொன்ன அந்த ஸ்பீச் தெரப்பியை ட்ரை பண்ணலாமா? அனு இருந்தும் கெடுத்தா, செத்தும் கெடுத்தா. நான் அணுவை கொள்றது இந்த யாழினி வந்து பார்த்து தொலைக்கணுமா? அவளுக்கு பேச்சு போனது ஒரு விதமா நல்ல விஷயமா இருந்தாலும் பேச்சு வந்தா எல்லாமே கெட்டுடுமே. இந்த லக்ஷ்மி வேற சும்மா இல்லாம அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஸ்பீச் தெரப்பி அது இதுன்னு சொல்லி என் வயித்தை கலக்குறான். நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. எந்த காரணத்தை கொண்டும் அவளுக்கு பேச்சு வரக்கூடாது. இப்படியே விட்டா லக்ஷ்மி அவளை எப்படியும் பேச வச்சிரும். நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அவ பேசிட்டா அப்புறம் கொலை பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். பேச விடாம தடுக்கணும். முடிஞ்சா அவளை வீட்டை விட்டு துரத்தணும். இப்படி பண்ணலனா நான் நிம்மதியே இல்லாம இப்படி தினம் தினம் சாகணும். நான் சாகிறதுக்காக அணுவை கொல்லல, நான் லக்ஷ்மியோட வாழ்றதுக்காக தான் கொன்னேன். நான் நினைச்சது நடக்கும். நடக்க விடாதவங்களை இந்த உலகத்தை விட்டே அனுப்பணும். ஏய், யார பாக்குற? இங்க பாரு, பேசி பாரு ஒரு தடவை. அம்மா, அம்மா சொல்லு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. யாழ்னி, என்ன? யாழ்னி, யாழ்னி இங்க பாருமா. யாழ்னி, என்னாச்சு யாழ்னி? யாழினி, என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. யாழினி, யாழ்னி, என்னாச்சுன்னு தெரியல. வா, ஹாஸ்பிடல் போலாம். ஒண்ணும் இல்ல, அனு இறந்ததுல இருந்து இவ அழுதுட்டே இருக்கா இல்லையா? சரியா வேற சாப்பிடுறதே இல்ல, அதனாலதான் மயக்கம் வந்திருக்கும். ஐயோ இல்ல, எப்படி நம்ம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்.
தூங்குனா எல்லாம் சரியா போயிடும். நான் பாத்துக்கிறேன். அழாத. சத்தம் போட்டனா உங்க அம்மா நிலைமைதான் உனக்கும். வாய் மூடு. என்ன உனக்கு பேச்சு வந்ததும் எல்லார்கிட்டையும் என்ன காட்டி கொடுக்கலான்னு பாக்குறியா? டேய், உனக்கே தெரியும் நான் அண்ணு மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தேன்னு. அந்த பாசத்தை அவ புரிஞ்சுக்கல. என் மனசுல என்ன இருக்குங்கிறத அவகிட்ட சொல்லியும் அவ கேட்காம அடம் பிடிச்சா. எவ்வளவோ கெஞ்சி பார்த்த, ஆனா அவ கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அவ முடிவை மாத்திக்கவே இல்லை. எனக்கு வேற வழி தெரியல, அதான் நான் கொன்னுட்டேன். அந்த முடிவை உன்னோட விஷயத்திலையும் எடுக்க வச்சிடாத. இந்த பார், என் மனைவியை கொன்ன எனக்கு எங்கிருந்தோ வந்த உன்னை கொல்றது பெரிய விஷயம் கிடையாது. அனுவை நான் கொன்னது இந்த வீட்டுல யாருக்கும் தெரியாது, உன்னை தவிர. இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வையேன், யாருக்கும் தெரியாம உன்னையும் கொன்னுடுவேன். யாழினி கிட்ட லக்ஷ்மி வேற ரொம்ப நெருக்கமா இருக்கா. எந்த சூழ்நிலையிலேயாவது பேச்சு வந்து உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவா. இவ இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். ஒண்ணு, இவ இந்த வீட்டுல இருக்கும்போது இவ கதையை முடிச்சிடணும். இல்லனா எந்த ஆசிரமத்துல இருந்து இவளை கூட்டிட்டு வந்தோமோ அங்கேயே கூட்டிட்டு போய் விட்டுறணும். அதான் சரி. என்ன தீவிரமா இதை யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு யாழினி தானே. அவ அணுவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ நல்லா இருக்கணும். அவளுக்கு சீக்கிரமா பேச்சு வரணும். அணு ஆசைப்பட்ட மாதிரியே அவளை நல்லா வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அவளை நினைச்சு நீ எதுவுமே வருத்தப்படாத. அதிர்ச்சியில அவளுக்கு பேச்சு வராம போயிருக்கு. நிச்சயமா அவளுக்கு பேச்சு வந்துடும். அவ இப்ப எப்படி இருக்கா? கட்டில படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். பிரச்சனை ஒண்ணும் இல்ல. உன்னுடைய நல்ல மனசுக்கு அவளுக்கு எந்த குறையும் வராது. நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. உண்மைய சொன்னா கொன்னுடுவேன்னு சொல்றாரு. நான் என்ன பண்றது? சக்தி, நீ எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். குழந்தைய தனியா விட்டுட்டு இங்கேயே நிக்கிறப்போ வாடா தங்கவேலு, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? அவர் சொன்ன மாதிரி எதையுமே தொடலப்பா, அப்படியே தான் இருக்கு. அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் என்ன தேவையோ அதை ஏற்பாடு பண்ண. ஏங்க சாமியார் வந்துட்டாரா? இல்லம்மா, வர நேரம் தான் வந்துருவாரு. அவர் வந்துட்டாரு இருங்கம்மா, நான் போய் பாரு. பார்க்கறேன். வாங்க சாமி.
சாமி இங்க எல்லாம் எனக்கு புரிஞ்சுது. இந்த வீட்டை நான் நல்லா சுத்தி பார்க்கணும். வாங்க சாமி. சாமி இதுதான் பூஜை ரூம். மேலதான் நாங்கெல்லாம் தங்குவோம். வாங்க வாங்கலாம். இது யாரோட அறை? இது அணு இருந்த ரூம். சாமி எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சாமி. வரிசைய பிரச்சனைகள் தான். அது எல்லாத்தையும் விட வீட்டுல 2 சாவாயிடுச்சு. இங்க ஏதாவது தோஷம் இருக்கான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும் சாமி. இந்த குடும்பத்தை சூன்யம் சூழ்ந்துகிட்டு இருக்கு. நல்லத அது நடக்க விட மாட்டேங்குது. கெட்டது கை ஓங்கி நிக்குது. ஐயோ, செத்ததுல ஒண்ணு வீட்டுக்கு வெளியில, ஒண்ணு வீட்டுக்குள்ள. வெளியில இருக்கிறது உள்ள வர முடியல, உள்ள இருக்கிறது வெளியில போக விரும்பல. இன்னும் அதோட ஆத்மா சாந்தி அடையல. அதுக்கு இன்னும் வாழ விருப்பமும் இருக்கு, விதியும் இருக்கு. அது யாரா இருக்கும்? அடுத்தது ஒரு மரணம் காத்திருக்கு. சாமி போன ஆத்மா இருக்கிற ஆத்மாவை கூப்பிடுது. மாமா என்னங்க இதெல்லாம்? ஏன் சாமி எந்த உயிருக்கு ஆபத்துன்னு? போன உயிருக்கு ஞாபகமாவே இருக்கிற ஒரு உயிர். ஏங்க ஒருவேளை சக்தியா இருக்குமோ? ஒருவேளை லட்சுமியா இருக்குமோ? இல்ல மாமா, யாழினியா தான் இருக்கும். தடுக்கிற அத்தனை உயிருக்கும் ஆபத்து இருக்கு. சாமி என்ன பண்றது சாமி? இங்க அலைஞ்சுகிட்டு இருக்கிற ஆத்மாவை சாந்தி பண்ணி அனுப்பி வைக்கணும். சாமி விதி முடியலங்கிறீங்க, சாந்தி பண்ணா விதி முடிஞ்சிருமா? சாந்தி பண்றது இந்த குடும்பத்தை விட்டுடுங்கிறதுக்கு. விதி முடிகிற வரைக்கும் அது அலைஞ்சிட்டு தான் போகும். அதை நம்மால தடுக்க முடியாது. சாமி அத சாந்தி பண்ண நாங்க என்ன பண்ணணும்? சொல்றேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
நீங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு சொல்லி அனுப்புங்க. நான் வரேன். ம். ஏதாவது சாப்பிட்டு போங்க. வேண்டாம். இந்த வீட்டுல சாப்பிட்டா இங்க அலைஞ்சுகிட்டு இருக்கிற ஆத்மா எனக்கு கட்டுப்படாது. அதை துரத்திட்டு சாப்பிடுறேன். நான் வரேன். அத்தை, என்ன ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு மனசுதான் சரியில்லை. இப்ப என்னாச்சு அத்தை? ஏதாவது பிரச்சனையா? நம்ம வாழ்க்கையில என்னைக்குதான் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. லக்ஷ்மி, நம்ம வீட்டுக்கு சாமியார் வந்தாருமா. சாமியாரா? எதுக்கு? இது யாரோட அறை? இது அனு இருந்த ரூம். இந்த குடும்பத்தை சூன்யம் சூழ்ந்துகிட்டு இருக்கு. சாமி, இங்க அலைஞ்சுகிட்டு இருக்கிற ஆத்மாவை சாந்தி பண்ணி அனுப்பி வைக்கணும். சாமியார் வந்து போனதுல இருந்து மனசே சரியில்லைம்மா. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நடக்கட்டும். சரி, நீ போய் கை கால் அலம்பிட்டு வா. காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆ, செத்ததுல ஒண்ணு வீட்டுக்கு வெளியில, ஒண்ணு வீட்டுக்குள்ள. வெளியில இருக்கிறது உள்ள வர முடியல, உள்ள இருக்கிறது வெளியில போக விரும்பல. இன்னும் அதோட ஆத்மா சாந்தி அடையல. அதுக்கு இன்னும் வாழ விருப்பமும் இருக்கு, விதியும் இருக்கு. அடுத்தது ஒரு மரணம் காத்திருக்கு. வாழும்போதுதான் அழகையும் கண்ணீருமா வாழ்ந்த. செத்ததுக்கு அப்புறமாவது ஆத்மா சாந்தி அடையும்னு பார்த்தா அதுவும் இல்லை. அனு, அப்படி என்னதான் பாவம் பண்ண? ஏன் ரெண்டு பேரும் அழுதுட்டே வரீங்க? என்னாச்சு? அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்க்கா. என்ன ஹெல்ப்? நான் செத்துட்டா என் யாழ் நீங்க தான் பாத்துக்கணும். ப்ளீஸ்க்கா. வாய் மூடு. குழந்தை வச்சுக்கிட்டு என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்க. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் செத்து போறேன். நீங்க தான் இவளை உங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கணும். நிச்சயமா யானி என் மகளா நினைச்சு வளர்ப்பேன். நடந்தது நடக்கிறது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. அக்கா அக்கான்னு என்னையே சுத்தி வந்து அந்த குரலை கேட்க முடியல, அந்த குழந்தை முகத்தை பார்க்க முடியல. உன்னை போய் என்னம்மா? யாழினி அக்காவை காணோம். எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், வீட்டுல எங்கேயும் இல்ல. நீங்க பாத்தீங்களா? யாழினிய காணுமா? யாழினி,
என் மனசுல என்ன இருக்குங்கிறத அவகிட்ட சொல்லியும் அவ கேட்காம அடம் பிடிச்சா. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், ஆனா அவ கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அவ முடிவை மாத்திக்கவே இல்லை. எனக்கு வேற வழி தெரியல, அதான் நான் கொன்னுட்டேன். இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வையேன், யாருக்கும் தெரியாம உன்னையும் கொன்னுடுவேன்.